ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்ல ஒரு வைரலா போயிட்டுருக்கக்கூடிய, எவ்வளவு கருப்பா இருந்தாலும் வெள்ளையாக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் கிரீம் தான் இன்னைக்கு வந்து நம்ம ஹோம்மேடா வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம, உங்க முகம் வந்து கண்ணாடி மாரி நல்லா பளபளன்னு மாறணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். எங்களுக்கு வந்து அக்கா நெறைய மங்கு இருக்கு, முகப்பருக்கள் வந்த கருப்பு இது இருக்கு, கண்ணு கருவளை இருக்கு, வாய சுத்தி வந்து கருப்பா இருக்கு, உதடு கருப்பா இருக்கு. இந்த மாரி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த க்ரீம் வந்து ரொம்பவுமே ஒரு 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியான மெத்தேட்ல ரொம்ப எஃபெக்ட்டான பொருள வச்சு நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இத நீங்க ஸ்டோர் பண்ணிட்டு காலையிலயும் நைட்டும் 2 நேரம் இத நீங்க அப்ளை பண்ணி 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட்ட குடுக்குங்க. இப்ப இது எப்படி நம்ம ரெடி பண்ணலாம்? எப்படியெல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு லைவ் ரிசல்ட்டா எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாமா? வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு கருப்பா இருந்தாலும், இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டீங்க அப்படின்னா, நல்லா வெள்ளையாயிருவீங்க. ஒரு 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு, நல்லா தண்ணீல கழுவிக்கோங்க. மண் இல்லாம. இப்ப இத துருவிக்கலாம். தோலோடவே துருவிக்கோங்க. ஆனா நல்லா வந்து தண்ணீல அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா துருவி இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வச்சுட்டு, இந்த ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் இந்த ஜூஸை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது அதிகமாக கிடைக்காதுங்க. ஒரு 1 1/2 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கிடைக்கும், அவ்வளோதான். அந்த அளவு கிடைச்சாலே போதும், நம்மளுக்கு ஃபேஸுக்கு நல்லா சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து நம்ம ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ இது வந்து நமக்கு தேவைப்படாது. நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு, இப்போ இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போது அடுத்ததாக இதை ஓரமாக வச்சிடலாம். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த ஜூஸ் மாதிரி தான் எடுக்க போகிறோம். லைட்டாக கட் பண்ணிவிட்டு, இந்த விதைகள் விழுகாமல் பாருங்கள், இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இதுவும் அதே அளவு 1 டீஸ்பூன் நம்மளுக்கு கிடச்சா போதும். சிம்பிளாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு மங்கு, மரு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தேம்பல் மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஃபேஸில் அந்த ஓப்பன் இருக்கிறது, அது எல்லாமே கண்ணு கருவளையம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக கிளியர் பண்ணி கொடுக்கும். நிறையா பேர் வந்து லெமன் ஒத்துக்கிறது இல்லைக்கா அப்படிங்கிறீங்க. அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் லெமன் சேர்க்கவே தேவையில்லை. தக்காளி எடுத்திங்கனாவே போதும். இதுவும் நல்லா பார்த்திங்கன்னா கெட்டியாக இந்த மாதிரி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சக்கையெல்லாம் எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போ தக்காளியும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி தக்காளியும் உருளைக்கிழங்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா, விட்டமின் இ கேப்சூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெடிக்கலில் கிடைக்கும். ஓகேங்களா? இதை வந்து வாங்கிக்கோங்க. இது ஃபேஸுக்கு ரொம்பவுமே அந்த கருமைத்தன்மையெல்லாம் நீக்கி
அந்த சுருக்கங்கள் ஃபுல்லாக எடுத்து உங்கள் முகத்தை எப்போவுமே க்ளோவாக வச்சுருக்கும். இப்போ இது வந்து ஒரு டேப்லெட் எடுத்தால் நம்மளுக்கு போதும். இப்போ அதை ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து லைட்டாக இந்த ஊக்கில் டச் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஆயில் நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து கற்றாழை ஜெல்லு. கற்றாழை ஜெல் வந்து இங்கே ரெடிமேட் ஜெல்லு சேர்த்திங்கன்னா இது க்ரீம் மாதிரி நல்லா கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடிமேட் ஜெல்லே வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து ஒயிட்டாக வந்து வாங்கிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல்லு வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முகம் வந்து அப்படியே தங்க மாதிரி நல்லா பளபளன்னு மாறிடுங்க. நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி செம்மையாக வந்து கலர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஈஸியான மெத்தடில் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே வந்து நல்ல ஒரு எஃபெக்டான ஒரு பொருள். இந்த மாதிரி நல்லா ஸ்பூனை வச்சு கலந்து விடுங்க. கலந்து விட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். காலையிலையும் நைட்டும் வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா முகத்தில் மசாஜ் கொடுத்து கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முகத்தில் இருக்கிற எந்த ஒரு டாட்டா இருந்தாலும் சரி, பருக்கள் அதே மாதிரி சுத்தமாக வராது. பருக்கள் வராது, முகம் சுருக்கம். 20-25 வயசு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா 50 வயசு தோற்றமாக தெரியும் முகம். எவ்வளவு வயதானவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். நல்ல முகத்தை வந்து டைட்டன் பண்ணி ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முகம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கும். என்ன க்ரீம் வந்து போடுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பார்த்திங்களா? செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் எதுவுமே சேர்க்கலை. விட்டமின் இ கேப்சூல் மட்டும்தான் ஒன்று சேர்த்துருக்கோம். ஒன்று சேர்த்திங்கனாவே போதும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு கேப்சூல் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதே வந்து நம்மளுக்கு நிறைய நாளுக்கு ஒரு 2 வாரத்துக்கே நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாமா? எப்போவுமே ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி நல்லா வெறும் தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இல்லைன்னா பால் வச்சு நல்லா முகத்தை சுத்தம் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஒரு ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணுறப்ப முகத்தில் அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்போ இந்த ஈரப்பதம் சுத்தமாக நம்ம முகத்தில் இருக்கக்கூடாது. நல்லா ஒரு காட்டன் வச்சு தொடச்சிட்டு இப்போ இந்த க்ரீமை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்கள் ப்ரஷ்ஷில் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நான் வந்து ப்ரஷ் வச்சு பண்ணுறேன். நீங்கள் ப்ரஷ்ஷு இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலேயே கூட அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைட்டாக அளவாக எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும். மங்கு மரு அங்கெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல. இது இன்னொன்று என்னென்னா எல்லா ஃபேஸுக்கும் இது செட் ஆகும். லெமன் போட்டிங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு அக்கா எங்களுக்கு ஃபேஸுக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து எல்லா ஃபேஸுக்கும் உங்களுக்கு செட் ஆகும். உருளைக்கிழங்கும் தக்காளியும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து முகத்தில் வேறு எந்த அலர்ஜி பிரச்சனை இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் க்யூர் பண்ணி கொடுக்கும்.
இதை நீங்கள் காலையில் ஒரு 15 நிமிஷம், சாயந்தரம் நைட்டு தூங்குறப்போ கூட நீங்கள் போட்டுட்டு படுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இது போட்டுட்டு ஒரு 15, 20 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தூங்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதை நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணிட்டு காலையில் கூட நீங்கள் எந்திரிச்சு கழுவிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 கோட்டை அது வந்து மேலே போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டுட்டு இது வந்து கழுத்து எல்லா பக்கம் நீங்கள் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கழுத்து பக்கமெல்லாம் போடுங்க. அந்த கருமையெல்லாம் வந்து சுத்தமாக எடுத்துரும். இந்த வாயை சுற்றி இருக்கிற கருமை, மங்கு, கண்ணு கருவளையம் இந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லா போட்டுட்டு அவ்வளோதாங்க. இப்போது இதை வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் நல்லா காய விட போகிறோம். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த சுருக்கங்கள் இருக்குது, கண்ணு கருவளையம் இருக்குது, மங்கு இருக்குது அப்படின்னா ஃபேஸில் இப்படி வந்து லைட்டாக மசாஜ் கொடுங்க. சில பேர்த்துக்கு இந்த மூக்கில் அக்கா கருமை இருக்குது போகுமான்னு கேட்குறீங்க. இது வந்து கண்டிப்பாக போகும். இந்த க்ரீமை வந்து நீங்கள் அந்த கருமையாக இருக்கிற இடத்துல எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. உதட சுற்றி இருக்கிற கருமையெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நல்லா ஊற வச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கழுவி பாருங்கள். உங்கள் முகம் வந்து எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது தொடர்ந்து ஒரு 7 நாள்லேயே உங்களுக்கு கருப்பாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேங்க, ஒரு 7 நாளில் நல்லாவே உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷங்க ஆரம்பித்து நம்ம கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பளபளன்னு இருக்குது அப்படின்ட்டு. இதில் என்னென்னா நம்ம அந்த விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துருக்கறனால உங்களுக்கு எவ்வளோ ஒரு ட்ரையான ஒரு வறட்சியாக இருக்கும் இல்லையா ஃபேஸு. எப்போவுமே ஒரு ஃபேஸ் பேக் போட்டால் நம்மளுக்கு வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து அப்படி உங்களுக்கு வராது. நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு க்ளோவாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் விடாமல் காலையிலையும் நைட்டு 2 நேரமும் இதை நீங்கள் டெய்லி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி நல்லா சாஃப்டாக ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். பாய்.